நான் துறையூரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களில் இந்த திருச்சபையை நடத்தினவங்க தான் இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. சிஸ்டர் பிரிசல்லா, வெல்கம். அவங்க மாத்திரம் வாங்க, பிள்ளைங்களோட வந்திருக்காங்க. சரண்யா வந்திருக்கு, தேங்க்யூ. சுகன்யா வந்திருக்காங்க, தேங்க்யூ. நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் சும்மா அனுப்ப மாட்டாங்க. 3 மணி 4 மணிக்கு 3 மணிக்கு முடிப்போம். பார்த்திங்கன்னா வீட்டில் அவ்வளோ சமையல்லாம் செஞ்சு வச்சு நானும் என் மனைவியெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அங்கே சாப்பிடாமல் விடவே மாட்டாங்க. அவ்வளோ அழகாக கவுன்சிலர் நின்று ஜெயிச்சவங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்திருக்கார் பலருக்காக. ரொம்ப வைராயக்கமாக இருப்பாங்க. இவங்க ஞானஸ்தானம் எடுத்ததை நான் சொல்லணும். இந்த இடத்துல ஞானஸ்தானத்துக்காக தண்ணிக்காக அப்படியே வயலில் அலைஞ்சி போயிட்டே இருக்கும். எங்கடா தண்ணி கிடைக்குது, ஒரு மோட்டர் போட்டால் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்துடலாம் உங்களுக்கு நினச்சிடணும். ஒரு இடம் பார்த்தோம், பச்சையாக இருந்துச்சு. தண்ணி இருக்குது, ஆனால் பச்சை பச்சைன்னு இருக்குது. பாசம் முடிச்சு நான் இதில் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. நீங்களும் நானாக இருந்தால் எடுக்க மாட்டோம். அந்த காலை உள்ளே வச்சா அப்படியே உள்ளிருந்து அப்படியே அந்த டஸ்ட்டு புழுதி அப்படியே மேலே வருது. அந்த இதில் ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கி ஆண்டவருக்காக சாட்சியாக உண்மையாக இருக்கிறாங்க. அந்த வைராக்கியெல்லாம் அவங்கள்ட்ட தான் நம்ம பார்க்கணும். அதனால் கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு வந்ததுக்காக நன்றி. எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள்லாம் பூர்வீகமான இந்து குடும்பம். அந்த நோட்டீஸ் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் அந்த பக்கம் அப்படி திரும்பி போங்கம்பாங்க. அப்படிப்பட்ட நாங்கள் 2003 சாட்சிகள் சொன்னால் எவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக 2003 வந்து என் பொண்ணு ஆப்ரேஷனுக்காக வந்தோம். அதுலேருந்து நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். எங்களுக்கு முதல் ஞானஸ்தானம் கொடுத்தவர் பாஸ்டர் அம்மா தான். இப்போ கடந்து அது ஒரு 15 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. காலங்கள்லாம் மாறிடுச்சு. நாங்கள் வந்து சபைகளுக்கு வேறு சபைகளுக்கும் போனோம். ஆனால் என்னுடைய கணவர் இறந்த போதும் சரி, தாய் தகப்பனா பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அப்பா ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தி எங்களால் அதெல்லாம் மறக்கவே முடியல. இப்போ ஒரு 13-14 வருடங்களுக்கு பிறகு பிள்ளைங்க வந்து ஆவிக்குரிய தகப்பன் ஐயா பாஸ்டர் ஐயா தான், பாஸ்டர் அம்மா தான், அந்த சபைக்கு தான் இங்கே போகணும். என் பெரிய பொண்ணு ஒன்று இருக்குது. எல்லாம் ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க. நாங்களாம் ஆண்டவருக்கு பிள்ளைகள் வந்து வரங்களை பெற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிசயமான. பாஸ்டர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாம் தெரியும், சபை மக்களுக்கும் தெரியும். ஆண்டவர் அந்த எங்களை இந்து குடும்பத்திலேருந்து வந்தனாலே என்னமோ ஆண்டவர் அவ்வளோ அதிசயமாக எங்களை வழி நடத்துகிறாரு. அப்போ நான் வந்து மனசுக்குள்ளே துதித்து ஆராதித்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இந்த இடத்துல இப்போ முஸ்லிங்கிற இடத்துல இருக்கிறோம், இதுக்காக ஆண்டவரே எந்த நோக்கத்துக்காக எங்களை நீங்கள் வந்து இவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் வந்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் உண்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கத்தி ஆராதிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தேவ பிரசனம் என்னால் அதை நம்பவே முடியல. நம்ம மேலேயே ஆண்டவர் இந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்காருன்னு சொல்லி ஒரு 4-5 வருஷம் தான், அதிகமாக தெரியாது. இருந்தாலும் பழைய சாடல்கள் பாடி ஆண்டவர் நோக்கி பாடிட்டு இருக்கும்போது ஒரு கரம் அப்படியே ரத்தத்தோட கலந்து அந்த ஒரு கரம் தெரிஞ்சுது. அதில் வந்து அப்படியே விலையேறப்பட்ட அந்த ரத்தம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம புக்கில் தான் படிப்போம். ஆனால் அந்த விலையேறப்பட்ட அந்த கரத்தில் அந்த ரத்தத்தில் முழுதும் தங்கமாக கலந்துருக்கு. அதுலேருந்து ஒரு சொட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வடிக்குது, ஒரு சொட்டு அப்படியே உழுவுது. அந்த தேவ பிரசன்ன என் கண்களை நான் பார்த்தாலும் ஆண்டவருக்கு எனக்கு நம்பவே முடியல. நமக்கா ஆண்டவர் இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனாலும் இன்றைக்கி நான் சபைக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு சொட்டு அந்த கரங்கள்லேருந்து அந்த வடிந்த ரத்தம் என் தலையில் வந்து விழணும் ஆண்டவரே. அதை வந்து நான் இந்த சபைக்கு வந்தால் தான் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டவர் அதிகமாக உணர்த்திக்கிட்டே இருந்தார். அதை நினச்சிட்டு நான் ஆவிக்குரிய தகப்பனா பிள்ளைங்க இன்னும் பாஸ்டையாவும் பாஸ்டமாவும் மறக்கவே இல்லை. நாங்கள் எனக்கும் பேசிக்குவோம். இந்த ஆண்டவருக்குள்ளே எங்களுக்கு நல்லா இன்றைக்கும் இந்த சபைகள் அந்த பைபிளில் உள்ள வசனங்கள் எல்லாமே பாஸ்டர் சொன்னது மட்டும்தான் எங்கள் மைண்டில் நிற்கிது. புதுசாக படிக்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்களை இன்றைக்கி அழைத்து வந்து எல்லாத்துக்கும் முன்னால் இந்த பேச வைத்ததுக்கு அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1ஆம் தேதி வந்து அம்மாவுக்கு ஒரு அட்டாக் வந்துடுச்சு. 3 அடைப்பு வந்திருக்கு. 3 அடைப்பில் 2 அடைப்பு ஃபுல்லாகவே அடைச்சிருச்சு. 3ஆவது அடைப்பில் 30% தான் ஒர்க் ஆகுது, மித்ததெல்லாம் அடைப்பாக இருக்குது, அவங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ரிப்போர்ட்லேயுமே அவங்களுக்கு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணும்போதே எது வேணாலும் ஆகலாம், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மாத்திரை மருந்துலேயே அவங்கள நீங்கள் இருக்கிற வரையும் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ECG எடுக்கையில் எக்கோ எடுக்கையில் திருப்பி அடுத்த அட்டாக் வந்துருச்சு. ரொம்ப வழியில் வந்தோடனே அவங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களாமான்னு கேட்டாங்க.
ஆப்ரேஷன் எனக்கு வேண்டாம் டாக்டர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வெளியில் எழுதி கொடுங்க, இவங்க பார்க்க முடியாது, எங்களால் பார்க்க இவ்வளோ காசு இல்லை, 3 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் வந்து உடனே அங்கே சேர்த்து உடனே ஊசி போட்டு நாக்கில் மருந்து வச்சு அது பிற்பாடு கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க கையெழுத்து வாங்கிட்டாங்க. 24 மணி நேரம் 24 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் எதாக இருந்தாலும் சொல்ல வைக்கும். அதனால் ஹாஸ்பிட்டலோ டாக்டரோ பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி டாக்டர் எல்லா டாக்டருமே சொல்லிட்டாங்க, இங்கேயும் சொல்லிட்டாங்க, கேம்ஸ்லேயும் சொல்லிட்டாங்க, அங்கேயும் சொல்லிட்டாங்க, பெரிய ஆஸ்பத்திரிலையும் இதெல்லாம் வேறு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, இப்போ ஐசியூக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்னாங்க, உனக்கு எசேக்கியாவில் வந்து 15 வருஷம் உனக்கு கூட்டி கொடுத்தது மாதிரி ஆண்டவர் ஜீவனை மீட்டு கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தையை பாஸ்ட் உடனே ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க. அம்மாவுக்கு இது மாதிரி வார்த்தை கொடுக்குறோம் பாஸ் ஆண்டவர் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே திருப்பி 5 நாள் நல்லா மாத்திரை மருந்து கொடுத்து நல்லா பரிபூர்ண சுகத்தை கொடுத்து 5ஆவது நாள் டிச்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டில் வந்து பரிபூர்ண சுகத்தோடு இருக்காங்க. கர்த்தர் செய்த நாமத்துக்கு நன்றி. தேங்க்யூ. ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காக நன்றி. இந்த அற்புதத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஆண்டோட வார்த்தைக்குள்ளே கடைஞ்சலாம். நம்ம மத்தியில் இருக்கிற ஹேனியல் வந்து தேவ வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொடுப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கரங்களை தட்டி வரவேற்கலாம். நேராக செய்திக்குள்ளே போகலாம், லேட் ஆகிட்டு. எத்தனை பேருக்கு 2 பேர் இருக்குது? நேம் என்கின்ற அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்கா? உங்கள் பேர் என்ன? ஸ்டீஃபன் என்கிற பொண்ணையா? அப்படியா? 2 பேர்னா நான் சொல்கிறது, என்னோட பேர் வந்து ஹேனியல் மட்டும்தான். இப்போ எங்கள் ஒய்ஃப் எடுத்திங்கன்னா லிண்டா நேசமணி அப்படின்னு நான் சொல்லலை. லிண்டா என்கின்ற அப்படின்னு நான் சொல்லுவாங்கல்ல, அப்படி இல்லையா? இல்லையா? நல்லா இருக்கீங்களா? பேர் என்ன? சரண்யா என்கின்ற பாப்பு. இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு வந்து பென்யமின் என்கின்ற பென்னோனியா. சொல்லுங்க, பென்யமின் என்கின்ற பென்னோனி. ஆமென். பைபிள் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பென்யமின் யாரு? படிங்க. ஆதியாகமம் 35:16. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிரத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். யார் பிள்ளை பெற்றாள்? ராகேல். படிங்க. பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவத்தில் அவங்களுக்கு என்ன ஆச்சு? கடும் வேதனை. கடும் வேதனைனா என்ன ஆயிருக்கலாம்? காம்ப்ளிகேஷன்ஸ், இப்படி ஆயிருக்கணும், ஆனால் இப்படி டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்க, போய் பார்த்தோம்னா இது இருக்கு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். ஆனா அந்த மருத்துவச்சி என்ன சொல்றாங்க? அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க என்ன சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல் கிடையாது அந்த நாள்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க? மருத்துவச்சி என்ன சொல்றாங்க? பயப்படாதே. ஆமென். இந்த முறையும் ஒரு புத்திரனை. அந்த புத்திரனோட பேர் என்ன? அந்த தம்பி, அந்த பையனோட பேர் என்ன? பெஞ்சமின். அடுத்த வசனம் படிங்க. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயர். ஆனா பெஞ்சமின் அவங்க அம்மா பேர் வைக்கல. நல்லா கவனிக்கணும். அவங்க வந்து காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. அந்த காம்ப்ளிகேஷன் வந்து மரணத்துக்கு கொண்டு போயிடுச்சு. வெரி அன்பார்ச்சுனேட். ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு பிரசவ நேரத்தில் அவங்க பிள்ளையை அவங்க என்ன பண்ண முடியல, என்ஜாய் பண்ண முடியல. அவங்க வந்து என்னென்னு பேர் வைக்கிறாங்க? அந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால, அந்த மரண ஸ்தலத்தில் இருக்கிறதுனால அவங்க என்னென்னு பேர் வைக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்கன்னா பென்னோனி. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் சன் ஆஃப் மை பெயின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தமிழில் வந்து என் கஷ்டத்தின் நேரத்தில் இருக்கிற மகன், எல்லாம் என்னுடைய பிரச்சனையின் நேரத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, என்னுடைய குழப்பத்தின் நேரம், நீங்களே சொல்லிக்கலாம், பெயின், ட்ரபிள், பிரச்சனை, அந்த மாதிரி நேரத்தில் இருக்கிற இந்த பிள்ளைன்னு அவங்க பேர் வைக்கிறாங்க. படிங்க. அவன் தகப்பன் யாரு? யாக்கோப் என்ன பேர் வைக்கிறாரு? அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பென்யமீனுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பென்யமீனுக்கு என்ன அர்த்தம்? சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட். என்னது? என்னுடைய வலது கரத்திற்கு ஏற்ற ஒரு மகன். வலது கரம் என்னன்னு யாரை பார்த்து நம்ம வலது கரம்னு சொல்லுவோம்? பொதுவா நீங்க வலது கரம் போல இருக்கீங்க எனக்கு அப்படின்னு யாரை சொல்லுவோம்? துணையா இருக்கிறவங்க,
நம்ம வாழ்க்கையில் ஒரு தூண் போல சப்போர்ட்டாக இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம்? ரைட் ஹேண்ட். ஸோ அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா என்ன பேர் வைக்கிறாங்க மறுபடியும் நீங்கள் சொல்லுங்க. பென் ஓனி. பென் ஓனினா என்ன அர்த்தம்னு சொன்னேன்? கஷ்டத்து நேரத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு மகன். ஆனால் இவங்க என்ன பேர் வைக்கிறாங்க? அப்பா என்ன பேர் வைக்கிறாரு? பெஞ்சமின். மனைவி இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன பேர் வைக்கிறாரு? பென்ஜமின். என்னுடைய வலது கரத்தில் இருக்கிற ஒரு எனக்கு தைரியம் கொடுக்குற எனக்கு ஒரு தூணா இருக்கிற ஒரு பையன்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் பேர் வைக்கும் போது நினச்சி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த பென்யமின் கோத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்ன மாதிரியும் சில நாட்களில் இருந்தாங்க, அவங்க அப்பா சொன்ன மாதிரியும் சில நாட்களில் இருந்தாங்க. வேகமாக பார்ப்போம். அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறான்றது பார்ப்போம். எல்லாமே சொல்லுங்க. பிரச்சனை நிறைந்த ஒரு பிறப்பு குறித்து கொள்ளுங்க. வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க? படிங்க. நியாயாதிபதிகள் 19. நான் சுருக்கமாக சொல்கிறேன். லேவி என்ற ஒரு கோத்திரம் இருக்கு இல்லையா? அது வந்து பென்யமின் மாதிரி லேவி என்ற ஒரு கோத்திரம் உண்டு. ஒரு லேவியன் என்ன பண்ணுறான்? ஒரு மறுமனையாட்டி, பொண்டாட்டி மாதிரி ஆனால் பொண்டாட்டி இல்லை, மறுமனையாட்டி ஒருத்தங்களை என்ன பண்ணுறாரு? அவர் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மறுமனையாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களை விட்டுட்டு ஓடிடுறாங்க, வேற ஊருக்கு, அவங்க சொந்த ஊருக்கே போயிடுறாங்க. இவர் அவங்க மேலே இருக்க பாசத்தில் என்ன பண்ணுறாரு? இந்த லேவியன் பின்னாடி, உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு சம்பவம் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? அந்த லேவியன் என்ன பண்ணுறாரு? அவங்க மேலே இருக்க பாசத்தில் அவங்க பின்னாடியே போயிட்டு, நீ பரவாயில்லம்மா, நீ வா, நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க. மறுபடியும் இந்த லேவியனுடைய ஊருக்கு அவர் கூட்டிகிட்டு வராரு. அவங்க கடந்து வர பாதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எருசலேம். எந்த ஊர்? ஆமாம், எருசலேம் வந்து அந்த நாளில், இந்த சம்பவம் நடந்த நாளில் இஸ்ரவேலுக்கு அடியில் அது இல்லை, புறஜாதிகள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த லேவியன் சொல்கிறார், நம்ம இங்கே தங்க வேண்டாம், ஏன் நம்ம ஊரில் நம்ம தங்குவோம், நம்ம மக்கள் மத்தியில் நம்ம தங்குவோம்னு சொல்லி எருசலேமை தாண்டி, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கிபேயா என்ற பட்டணத்துக்கு அவங்க வரும்போது நைட் டைம் ஆயிடுச்சு. இது நம்ம ஊராச்சே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? அங்க தங்குறாங்க. கிபேயா, சத்தமா சொல்லுங்க. இது யாருடைய ஊருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாழ்ற கோத்திரம் பென்யமினுடைய கோத்திரம். படிங்க. நியாயாதிபதிகள் 19:22. அவங்க என்ன பண்றாங்க? அந்த பட்டணத்துக்குள்ள போறாங்க. அந்த பட்டணத்துல ஒரு மூப்பர் இருக்கார், ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? நீங்க எங்க வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. ஸோ இப்போ நைட் என்ன பண்றாங்க? நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற போது படிங்க 22. அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிற போது இதோ பேலியாளன் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு. உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனையா? தட்டுறது யாரு? மனுஷங்களா மனுஷிகளா? மனுஷனை தேடுறான். படிங்க. மனுஷனை நாங்கள் அறியும்படிக்குனா என்ன? ஹலோ, வாட் இஸ் யுவர் நேம்? அப்படியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தவறான விதத்துல அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோட சொன்னார்கள். ஆமா, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? இதே மாதிரி ஒரு சம்பவம் யார் ஃபர்ஸ்ட் சொல்றான்னு பார்ப்போம். சோதமும் கொமோரா. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு அந்நிய தேசத்துல ஆபிரகாமுடைய காலத்துல என்னாச்சு? இதே மாதிரி ஒரு சம்பவம். அங்க யாரு இருந்தா? லோத்து. ஸோ இங்க வந்து இந்த லேவியன் என்ன பண்றாரு? அவர் தங்கி இருக்கும் போது லேவியனை வெளியே அனுப்பு, தவறா அவருடைய நடந்துக்கணும்னு சொல்லி மனுஷர்கள் மனுஷனை தேடினார்கள். ஆனா என்ன ஆகும்? நீங்க தொடர்ந்து படிக்க வேண்டாம், டைம் இல்லை. என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை நான் வெளியே வந்து அது ரொம்ப ஒரு அசுத்தமான ஒரு காரியம் நடக்கிறதுக்கு அந்த மறுமனையாட்டிய வர வழி இல்லாம என்ன பண்றாரு? அந்த லேவியன் வெளியே அனுப்புறாரு. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும்னு. ஏன்னா மனுஷன் இல்லை, வெளியே நிற்கிறது ஒரு பெரிய கும்பல். அவங்க எல்லாமே தப்பு பண்ணிட்டுறாங்க. அந்த தப்பு நடந்ததுல அந்த ஸ்திரீ என்ன ஆயிடுது? உசுரை விட்டுறாங்க, அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லேவியன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த நாள் என்ன பண்ணாரு? அந்த இறந்து போன அந்த உடம்பை வெட்டி என்ன பண்ணாரு? கொடூரமாக இருக்கும், அது படித்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, வெட்டி 12 என்ன வெட்டியிருப்பாரு? கை ஒன்று, கால் ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்றுன்னு சொல்லி 12 வெட்டி
ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அனுப்பி இந்த மாதிரி ஒரு சம்பவம் இஸ்ரேல் நடந்திருக்கு வாங்க அப்படின்னு. இதை பார்த்தவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அந்த 19ஆம் அதிகாரத்தில் வரும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எல்லா கோத்திரங்களும் சேர்ந்து ஒன்று கூடி இவங்க வந்து பேசுகிறாங்க, என்ன ஆச்சுப்பான்னு சொல்லி. இந்த லேவியர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக சொல்கிறாரு இது அது அதுன்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப என்ன ஆயிடுது, மக்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோபம் வந்து, இந்த பென்யமின் கோத்திரம் அவங்க மட்டும் தான் வரல, ஏன் அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி வருவாங்க. ஸோ இந்த இஸ்ரவேல் கோத்திரம் என்ன பண்ணுறாங்க, மற்ற 11 கோத்திரங்கள் சேர்ந்து அந்த ஒரு கோத்திரத்துக்கு அகேன்ஸ்டாக என்ன நடக்குது, ஒரு போர் நடக்குது. 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. ஸோ என்ன ஆகுது, 11 கோத்திரங்கள் போர் போட ரெடியா இருக்காங்க. ஏன்னா இஸ்ரவேல்ல இந்த மாதிரி ஒரு அசுத்தம் நடந்ததே கிடையாது. சோதம் கொமோரால நடந்திருக்குது, ஆனா இஸ்ரவேல்ல இந்த மாதிரி ஒரு அசுத்தமான ஒரு காரியம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போர் வெறியில இருக்கும் போது படிங்க. இப்பொழுது கிபியாவில் இருக்கிற, எந்த ஊரு சத்தமா சொல்லுங்க, எல்லாமே சொல்லுங்க. கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். என்னாச்சு அப்படின்னா, இவங்க வந்து ஆள் அனுப்புறாங்க கிபியால இருக்கிற, அதாவது பென்யமின்றது ஒரு கோத்திரம், ஒரு 30,000-40,000 பேர் இருந்திருப்பாங்க. அந்த கோத்திரத்துல இருக்கிற இந்த தப்பு பண்ண இந்த ஒரு கூட்டத்தை மட்டும் என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. அதன வார்த்தை இஸ்ரவேலை விட்டு விலகும்படி அவர்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். அவங்க அனுப்பி விடுறாங்க, ஆள் அனுப்பி விடுறாங்க. படிங்க. பென்யாமின் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனமில்லாமல், ரொம்ப ஒரு போதுமா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, எல்லாம் அந்த கடைசி வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, மனம் இல்லாமல். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு, அடமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடமெண்ட்டுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா தெரியுமா இருக்காது, கீழ்ப்படியாமை, பிடிவாதம். என்னது, தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் அதை என்ன பண்றாங்க, விட்டு கொடுக்காம உள்ள மறைச்சி இன்னும் அந்த அசுத்தத்தை என்ன பண்றாங்க, அவங்க நினைச்சா என்ன பண்ணிக்கலாம், நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கலாம். அவங்க குடும்பம் தான், அவங்க கோத்திரம் தான், அந்த கோத்திரத்துல சிறு பேர் மட்டும் தவறு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நல்லா சோதம் கொமோரால் பத்தினா நல்லா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா யாரு, முற்பிதாக்கள் இல்லையா, ஸோ எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த சில பேரை மட்டும் ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, மனம் இல்லாமல், கேட்காமல். இது என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, பாவம் பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்றது தான் சட்டமே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம. ஆனா பாவம் இருக்கும்போது, நமக்குள்ள இருக்கும்போது யாராவது வந்து சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். வெரி குட், நல்ல வேர்டு அது. என்னது, அக்செப்ட் பண்ணணும். ஆமா, நான் பாவத்தில் இருக்கேன்னு சொல்லி வெளியே வர்றதுக்கு, அந்த அசுத்தத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும், போராடணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பிடிவாதம் இருந்ததுனால அவங்க கேட்கல. ஸோ நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டாம், அந்த 18ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இவங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் போய் போராடலாமா, இவங்களோட போய் சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்வாரு, யூதா முந்தி, இந்த யூதா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி அப்புறம் வருவோம். யூதா முந்தி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா மாற்றி சண்டை போட்டு அந்த அதிகாரம் ஃபுல்லாக அவங்க நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த சண்டை எப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. 35ஆம் வசனம் படிங்க. முதல் வார்த்தையை மட்டும் சத்தமாக படிங்க. முதல் வார்த்தை என்னது, கர்த்தர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். படிங்கம்மா. இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடித்தார். முறியடித்தவர் யாரு, சண்டை போட்டது இஸ்ரவேல் கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும், ஆனா அடிச்சது யாரு, கர்த்தர். படிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய 25,000. எத்தனை பேரு, 25,100, 25,100. அவ்வளோ பேரை என்ன பண்றாங்க இவங்க, கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, அழித்து போடுகிறார். அதுல கீழே 47ஆம் வசனத்துல வந்து ஒரு 600 பேர் மட்டும் எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு இருக்கும். 48ஆம் வசனம் கடைசி வசனத்துல என்ன போட்டிருக்கோம், மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த அண்ணன் தம்பி எல்லாமே என்ன வேற கோத்திரம் என்ன பண்றாங்க, இவங்க அடிச்சு எல்லாமே, அதாவது இந்த இடம் பொருள் எல்லாத்தையும் உடைச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட சோதோம் கொமோராவுக்கு நடந்ததே இங்க என்ன நடந்திருக்குது,
இந்த ஒரு கோத்திரத்துக்கு நடந்துச்சு. ஆனா கடவுளுடைய கிருபை, சத்தமா சொல்லுங்க, கடவுளுடைய கிருபை இஸ்ரவேல் மேல இருந்ததுனால, கோத்திரங்கள் மேல இருந்ததுனால 600 பேர் மட்டும் என்ன ஆகுனாங்க? தப்பி போனார்கள். அடுத்த 2 அதிகாரங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 21ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் எப்படி அந்த கோத்திரத்தை கட்டுறாங்கன்னு சொல்லி இருக்கும். மனைவிகள் எடுப்பாங்க. அதுவும் நீங்க படிச்சீங்கன்னா அவங்க ஒழுங்கா எடுத்துக்க மாட்டாங்க. ஓடி போய் சில பெண்களை பிடிச்சி இழுத்து, ஆனா வேற வழி இல்லாம என்ன ஆயிடுச்சு, அவங்க அந்த கோத்திரத்தை மறுபடியும் கட்டுவார்கள். ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதுனால அழியாம நின்னுச்சு. ஒரு ஒரு பாவமான பிடிவாதமான வாழ்க்கை, சொல்லுங்க, பாவமான பிடிவாதமான வாழ்க்கை. பாவம் எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், நிறைய பிரசங்கம் கேட்குறோம். ஆனா அந்த பிடிவாதம் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே சின்னவங்க பெரியவங்களுக்கு என்ன பண்ணணும்? என்னடா சொல்லுவாங்க உங்க வீட்டில்? அம்மா சொல்லுவேன், என்ன சொல்லுவாங்க? திட்டுவாங்களா வீட்டில்? திட்டுவாங்கன்னதே இல்லையா? ஏன்டா அப்படி முறைக்கிற? என்னது கீழ்படியணும், திட்டிருக்கோம் இல்லையா? என்ன சொல்லுவோம் நம்ம? அப்பா சொல்றேன். நானே இது என்னாச்சு, பாப்பாவுக்கு 1.5 வயசு தான் ஆகுது, ஆனா அதுக்குள்ள என்னது, ஷிஃப்ரா என்ன பண்றோம்? நம்ம பிள்ளைங்களை திட்டுறோம். பெரியவங்க மட்டும் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாருக்குமே தெரியுமா, நம்ம ஐ நோ எவ்ரிதிங் அப்படியா? என்ன மாதிரி ஒரு பரிசுத்தவன் அப்படியா? என்ன பண்றோம்? பெரியவங்களும் என்ன பண்ணணும்? பிடிவாதம் இல்லாம மற்றவங்க யாராவது அட்வைஸ் பண்ணாங்க, சர்ச்சில் வந்து சில வார்த்தைகள் உங்களுக்குனே பேசுற மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நான் கவனிச்சிருக்கேன். அந்த வார்த்தைகள் வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பேசின வார்த்தைகள். பிடிவாதம் இல்லாம என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்கணும். அவங்க ஒப்பு கொடுக்கல. யாரு? பென்யாமின் கோத்திரத்தார் ஒப்பு கொடுக்காம இருந்ததுனால இந்த பெரிய பிரச்சனை. ஒப்பு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த சில பேர் மட்டும் என்ன இருக்கும், அந்த சில பேர் மட்டும் அழிக்கப்பட்டிருப்பார்கள், கோத்திரம் நல்லா இருந்திருக்கும். ஒப்பு கொடுங்கள். ஆமென், கொடுங்கள். ஸோ இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க பென்யாமினா இருந்தாங்களா, பென்னோனியா இருந்தாங்களா? கோத்திரம் பேரு பென்யாமின் தான், ஆனா என்னவா இருந்தாங்க? கஷ்டத்தை கொடுக்கிற, யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கிற? ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இல்லையா, ஆவிக்குரிய தக்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? பென்யாமி, பென்னோனி அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சாங்க. ஆனா ஆவிக்குரிய தகப்பன நம்மளுடைய யெகோவா தேவனுக்கு இவங்க என்ன கொடுத்தாங்க? அன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை, கண்டிப்பா கஷ்டம் கொடுத்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா ஒரு கோத்திரமே அழிகிறது, ஆண்டவர் என்ன சந்தோஷமா அழிச்சிருப்பாரு? ஒரு கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு கோத்திரமாக அன்னைக்கு காணப்பட்டார்கள். இதுக்கப்புறம் அந்த கோத்திரம் எங்கேயாவது வருமா பைபிள்ல? கோத்திரமே அழிஞ்சு போச்சு, 600 பேர் வச்சு கட்டுறாங்க, பாவம். சொல்லுங்க, 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 நீங்க சொல்லுங்க. சே, அப்படிதானே ஃபீல் பண்ணுவோம். ஃபீல் பண்ணிருக்கீங்களாங்க? எப்படி ஃபீல் பண்ணுவோம்? சே, இப்படி நடந்துருச்சு. அதோட முடிஞ்சுச்சா பென்யாமின் கோத்திரம்? சத்தமா சொல்லுங்க. அதே கோத்திரத்துல இருந்தா ஆண்டவர் என்ன பண்றாரு? முதல் ராஜாவை கிருபையால எடுக்கிறாரு. ஆமா, எடுங்க. பைபிள்ல 1 சாமுவேல் 9:10 குறித்து கொள்ளுங்க. 2 அதிகாரங்கள். உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இன்னைக்கு வீட்டில் போய் என்ன பண்ணணும்? நிறைய இந்த சம்பவங்கள்லாம் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும், நிறைய வெளிப்பாடுகள் வரும். 1 சாமுவேல் 9:20 படிங்க. நீங்க சொன்னது மாதிரி என்னாச்சு? சவுல் என்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் முதல் ராஜாவாக தேர்ந்து கொண்டார். படிங்க. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். சாமுவேல் வந்து சவுல் கிட்ட சொல்றாரு. சவுல் வந்து என்ன தேடிட்டு இருக்காரு? கழுதைகளை தேடிட்டு இருக்க நேரத்துல அந்த என்ன சொல்றாரு சாமுவேல்? படிங்க திருப்பியும். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, அவைகள் அகப்பட்டது. ஓகே, இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? ஆங்கிலத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிசையர் ஆஃப் இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நேரத்துல யாரை கேட்டுட்டு இருந்தாங்க? எங்களுக்கு ஒரு ராஜாதி ராஜா இருக்கும் போது ஏன் இன்னொரு ராஜாவை தேடி போனாங்க? ராஜாதி ராஜாவுடைய வார்த்தைகள் இருக்கும் போது இன்னொரு ராஜாவை அவங்க ஏன் தேடி? ஆனா அவங்க கேட்டதுனால ஆண்டவரும் சரி போ அப்படின்னு சொல்லி
கொடுக்கிறாரு. ஸோ அந்த டிசையர்னா என்ன? அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு அபேட்சயம் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டாரை அனைவரையும் அல்லவா என்றான். யாரு? சாமுவேல். யாரை பார்த்து? சவுலை பார்த்து. சவுலுடைய பதில் பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? இஸ்ரவேல் கோத்திரத்திலே ஏன் கொஞ்ச நாள் முன்னாடி தான் எல்லாமே அழிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஆரம்பிச்சு வர்றதுக்குள்ள மற்ற கோத்திரங்கள்லாம் என்ன இருக்கும்? ஆமென். இவங்க அப்பதான் திருப்பி ஆரம்பிச்சு ஒரு சின்ன கூட்டமா இருக்கும் போது சிறிதான பென்யாமின் கோத்திரத்தான் அல்லவா? அடுத்த வசனம், அடுத்த இது வார்த்தை. பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் இந்த குடும்பத்துல எல்லாத்துலயும் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? ஓப்பன் கொஸ்டின். இங்க யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி? என்னெல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரா? கை தூக்க வேண்டாம், நினைச்சு பாருங்க. என்னையா, எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டா கால் பண்ணா ஒருத்தனும் கால் எடுக்கிறது கிடையாது. என்ன ஆண்டவர் சூஸ் பண்றாரா? உங்களை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணுவார். புதிய ஏற்பாட்டில் அந்த வசனம் உண்டு, இல்லாதவைகளை, இந்த உலகத்தின் இழிவான காரியங்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? தேர்ந்தெடுக்கிறார். அது ஆண்டவருடைய குணம். ஸோ இங்கேயும் வந்து இவர் என்ன கேட்கிறாரு? சின்னதா இருக்க பெஞ்சமின் கோத்திரம் எங்களையா சூஸ் பண்றீங்க? அந்த கோத்திரத்துல இருக்கிற இதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னார். யாரு? கிதியோன் இதே மாதிரி தான் டயலாக் விட்டுருப்பாங்க. எல்லாமே இந்த டயலாக் தான். என்னையா மோசே என்ன பண்ணாரு? திக்குவாயா என்னையா? ஆனா ஆண்டவர் அப்படிதான் சூஸ் பண்றாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, தொடர்ந்து அந்த 2 அதிகாரம் படிங்க, டைம் இல்லை, ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஆமாப்பா ஒன்னதான்னு சொல்லி என்ன பண்ணுவார்? மக்கள் முன்னாடி அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுடைய முதல் ராஜா. இவர் எந்த ஊருக்காரு? சரி, பென்யாமின் கோத்திரம். எந்த ஊருக்காரா இருந்திருப்பாரு? 1 சாமுவேல் 10:26 படிச்சீங்கன்னா அடுத்த அதிகாரத்தில். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். எந்த ஊர்ல இருக்க வீடு? சோதம் கொமோராளுக்கும் கிபியாளுக்கும் இது ஒன்று தான் டிஃபரன்ஸ். சோதம் கொமோரால் அந்நிய தேசங்கள், ஆண்டவருடைய கிருபை இல்லாதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? மேல இருந்து அக்கினி அனுப்பி அழிச்சாரு. அதே பாவம், அதே தவறு தான். ஆனா இங்க என்ன ஆகுது? ஒரு ராஜாவை அதே ஊர்ல இருந்து, அதுதான் வித்தியாசம். ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருக்கும் போது நம்ம சோதம் குமரலா அழிஞ்சு போகாம கிபியாலாக ராஜாக்களை கொண்டு வருவோம். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? சவுலும் கிபியால் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். சாமுவேல் என்ன பண்ணியிருப்பாரு? 3 காரியங்கள் இந்த புது ராஜாக்கு சொல்லியிருப்பாரு. அதை நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிங்க. முதல் காரியம், பரிசுத்த ஆவி பழைய ஏற்பாடுல உண்டா? பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும் போது எப்படி பார்ப்போம்? ஒரு ஆண்டவர் யெகோவா தேவன் கடலை 2ஆக பிரித்தார், மேலிருந்து அக்கினியை கொட்டினார், அழித்து போட்டார். புதிய ஏற்பாடுல ஏசப்பா அன்பு, அவர் மாறாத. பழைய ஏற்பாடுல எப்படியோ புதிய ஏற்பாடுல அதே மாதிரி தான். நம்மளுக்கு கிரேஸ் இருக்குது, ஆமென், கிருபை இருக்குது, மனம் திரும்புறதுக்கு கிருபை இருக்குது. அவர் அன்பினால குமாரனை கொடுத்தார். ஆனா அதே கடவுள், அதே தேவன் தான். அவர் என்ன சொல்றாரு? அந்த சாமுவேல் வந்து சவுலுக்கு சொன்ன முதல் காரியம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களை கூட. தீர்க்க தரிசனம் வரலாம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. சாமுவேல் வந்து சவுலை பார்த்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியான நீ நிரம்புவ. 2வது காரியம் 7ஆம் வசனம், இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது, இந்த மாதிரி நீ அடையாளங்கள், பரிசுத்த ஆவியினுடைய அடையாளங்கள் உன் மேல வரும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மளோட இருக்கிறார், தேவன் சவுலோட இருக்கிறார்னு சொல்லி சாமுவேல் மூலியமாக ஒரு வாக்குத்தத்தம். அதுல என்ன போட்டிருந்துச்சுன்னா, சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். இது எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாடுல பேதுரு இருக்காருல்ல, பேதுருட்ட ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது நீ என்ன பேசணும்னு என்ன பண்ணணும்னு யோசிக்காத,
நான் என்ன பண்ணுவேன்? சமயத்துக்கு ஏற்படி நீ செய். பரிசுத்த ஆவி உன்னோட இருக்கிறார், நான் உன்னோட இருக்கிறேன். இது ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம், முக்கியமான காரியம், ஒரு கட்டளையான ஒரு காரியம் படிங்க. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். இதுல எத்தனை இருக்குது? இது இந்த வசனம் மட்டும் ஒரு கட்டளையின் வசனம். சாமுவேல் ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை ஒரு கட்டளையாக சொல்றார். இந்த வசனத்தை உடைச்சோன்னா ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? எந்த ஊருக்கு போகணும்? கீல்காலுக்கு போ. ரெண்டாவது, சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வருவேன். அடுத்தது, நான் செய்ய வேண்டியதை உனக்கு அறிக்க மட்டும். எத்தனை நாள்? இந்த 7 நாள் நம்ம வெயிட் பண்றது தான் ரொம்ப ஒரு கடினமான. எல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் நீ தான் ராஜான்னு சொல்லிட்டா இறங்கி. ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு? சவுல ராஜா ஆக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? நீங்க அவர் ராஜா ஆகிற அந்த 2 அதிகாரத்துல, நீ ராஜா தான், ஆனா யாரோட கட்டளைகளை நீ கேட்கணும்? நான் சொல்றதை கேட்கணும். உண்மையான ராஜா யாரு? நீ பேருக்கு ராஜா. நான் உனக்கு ஆசீர்வதிச்சிருக்கேன், நீ ராஜாவாயிருன்னு. ஆனா யாரோட கட்டளைகள் கேட்கணும்? பரலோகத்துல இருக்கிற பிதாவாகிய ராஜாவோடது. ஸோ சவுல் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த 3 அப்படியே கேட்டாரா? சரி, இது வரைக்கும் இப்போ நடந்த இந்த 10ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும், 26, 28, இந்த 10ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் சவுல் பென்னோனியா பென்யமினா? பென்னோனியா அவங்க தப்பு பண்ணும்போது ஆண்டவருக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க. எங்க? லேவியான் அந்த சம்பவத்தில். அப்போ அவங்க அந்த கோத்திரம் பென்யமினா இல்லாம பென்னோனியாக இருந்தார்கள், கஷ்டத்தை கொடுத்தார்கள். இங்க ஆண்டவர் கிருபையில ஒரு அழகான ஒரு ராஜாவாக அதே ஊர்ல இருந்து எழும்ப பண்ணும்போது அந்த கோத்திரம் என்னவா மாறுது? பெஞ்சமின். ஏன்? எல்லாத்துக்கும் யாரு? நம்ம தான் ராஜா. பெஞ்சமினாக ஆண்டவருக்கு ரைட் ஹேண்ட், வலது கையாக அந்த கோத்திரம். ஐ திங்க் அவங்க ப்ராஃபிட்டிக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேர் வைக்கும் போதே. ஒரு அம்மா என்ன சொல்றாங்க? கஷ்டத்துல வந்த பையன். இன்னொரு அம்மா என்ன அவங்க அப்பா என்ன சொல்றாங்க? வலது கரத்துல எனக்கு தூணா இருக்கிற பையன். சந்தோஷம். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஒரு கிருபையின் மூலம் ஒரு புதிய ஆரம்பம் அந்த கோத்திரத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். சந்தோஷம். இந்த சந்தோஷமான காரியம் எத்தனை அதிகாரத்துக்கு நடத்துச்சு? எத்தனை அதிகாரத்துக்கு தான் கேட்டேன். 2 அதிகாரம். 3 அதிகாரம். 10ல் ஆரம்பிச்சு 13க்குள்ள ஒரு சம்பவம். 1 சாமுவேல் 13ல் என்ன இருக்கும்? இவர் எந்த ஊருக்கு போக சொன்னாரு? அந்த கட்டளையில கில்கால். கில்காலுக்கு சாமுவேல் போக சொல்றாரு. நான் 7 நாள் கழிச்சு உன்னை பார்க்கிறேன், நான் வந்ததுக்கு அப்புறம் பலிகளை செலுத்து. இங்க என்னாச்சு அப்படின்னா, இஸ்ரவேல்களுக்கு யாரு விரோதம்? யார் எதிரி, எனிமி? பெலிஸ்தியர்கள். இந்தியாவுக்கு ஒரு பாகிஸ்தான்னா இஸ்ரவேலுக்கு அந்த காலத்தில் சாம்சோன், யார் சிமியோன், சாம்சோன் தான் கரெக்ட். யார் எடுத்தாலுமே யாரோட சண்டை போட்டாங்க? பெலிஸ்தியர்களோட தான். ஸோ என்ன பண்றாங்க? இஸ்ரவேலும் பெலிஸ்தியர்களும் சண்டை போடுறாங்க. பெலிஸ்தியர்கள் ஒரு பெரிய ஒரு ஆர்மி, பெரிய ஒரு ஆர்மி, பலத்தசாலிகள். ஸோ இவங்க என்ன பண்றாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து, தாவீது காலத்திலும் அதான் பயப்படுறாங்க. பயம் பயம் பயம். யாருக்கு பயம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம். ஸோ பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. சவுல் அந்த கீல்காலுக்கு போறாரு. அவர் தான் ராஜா. அவர்கிட்ட இருக்க ஜனங்களும் என்ன பண்றாங்க? பயம். பயம் இல்லை பயம் இல்லை நம்ம பாட்டு பாடுறோம், ஆனா நம்ம பயந்துட்டு தான். அப்படியா? இல்லையா? நம்ம கூட யார் இருக்கிறாரு? அப்பா பிதாவே இருக்காரு இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? பயந்துட்டு இருந்தாங்க. சவுல் வாட்சை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? மெசேஜ் லேட்டாக போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்னடா பாஸ்டர் பேசிட்டே இருக்காரு, அப்படித்தானே? பாஸ்டர் என்ன சொன்னாங்க? டைமுக்கு 8 மணிக்கு வாங்க. அப்போ வாட்சை பாருங்க. ஆண்டோடைய வார்த்தைகளை பேசும்போது வாட்சை பார்க்காதீங்க.
ஸோ என்ன ஆகுது, சவுல் வாட்சை பார்க்குறாரு, என்னடா 6 நாள் ஆச்சு, 7ஆம் நாள் ஆச்சு, மனுஷனை காணும். மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, போச்சே. சுத்திரிக்கவன் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க சொல்ல மாட்டோம், நான் நம்புகிறேன். சுத்திரிக்கவன் என்ன சொல்கிறாங்க, போச்சு, எல்லாம் போச்சு. எல்லா நெகட்டிவ் வார்த்தைகளையும், எல்லா தவறான வார்த்தைகள், சந்தேகத்தின் வார்த்தைகள், நீங்களே சொல்லுங்க, வேற என்ன வார்த்தைகள், பேட் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் கொட்டுறாங்க. யாரு, சவுல் கிட்ட இருந்த ஜனங்கள். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, சவுல் என்ன பண்றாரு, அந்த பலியை என்ன பண்றாரு, டைம் பார்த்து 7 நாள் முடிய போது இவர் வரமாட்டாரு போலன்னு சொல்லி பத்த வச்சிடுறாரு. எதை, பலிய. அழகா இருக்கும் அந்த வசனம், அந்த வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 13:10. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது, எனக்கு ரொம்ப பைபிள்ல ஒரு நிறைய வார்த்தைகள் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இதோ. சொல்லுங்க. ஆமா, முடிக்கிற நேரத்துல இதோன்னு சொல்லி யார் ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாங்க, எப்பா தம்பி என்ன பண்ற நீ, என்ன பண்றாரு, இதோ சாமுவேல், அப்படி இல்ல, இதோ அப்படி சொல்லுங்க, அப்படிதானே சொல்லணும். இதோவா, இதோ சாமுவேல் வந்தான். படிங்கம்மா. சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். சவுல் பாருங்க, எதுவுமே நடக்காத மாதிரி, வந்துட்டீங்களா, பிரைஸ் தி லார்ட், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க பாஸ்டர் யாரு, சாமுவேல், எதுவுமே தெரியாத மாதிரி என்ன பண்றாரு, வாங்க 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 வீட்டுக்கு வாங்க, வந்துட்டீங்களா, எப்படி இருந்துச்சு, நல்லா ரொம்ப 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 தூரம் நடந்திருப்பீங்க, கஷ்டம், நல்லா இருக்கீங்களா, 7 நாள் ஆச்சு உங்களை பார்த்து, 10 நாள் ஆச்சு, விசாரிக்க ஆரம்பிக்கிறார். கிரீட்டிங், ஹவ் ஆர் யூ. ஆனா என்ன கேட்கிற, அடுத்த வசனம் 11ஆம் வசனம், நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சொன்னதெல்லாம் போதும், நீ செய்தது என்ன, உன்னை என்ன நான் பண்ண சொன்னேன், நீ என்ன. சவுல் நல்லவரா கெட்டவரா. இப்போ இவர் வந்து சாமுவேல் டென்ஷன் ஆகுறாரு. அப்போ நம்மளுக்கு என்ன புரியுது, இது கெட்டதுதான். ஏன்னா கட்டளை என்னது, 7 நாட்கள். ஆண்ட்னா என்ன, இது இன்னொரு கண்டிஷன், 2 கண்டிஷன் இருக்காங்க. 7 நாட்கள் ஒரு கண்டிஷன், 2வது கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, டைமை பார்த்தாச்சு, ப்ரொசீட். ஆண்டவர் 7 நாட்கள் வெயிட் பண்ணு, சாமுவேலுக்கும் வெயிட் பண்ணு, அதுதான் கட்டளை. ஸோ என்ன சொல்றாரு, ஆனா சவுல் வந்து அப்போ நல்லவரா கெட்டவரா, வெயிட் பண்ணல, கெட்டவர்னு முடிவு பண்ணிடலாமா. சவுலோட பதிலை படிச்சு சவுல் மாதிரி யோசிங்க கொஞ்ச நேரம். அது படிக்கும் போது நம்ம இருந்தோம்னா எப்படி இருந்திருப்போம், படிங்க. நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே, நான் ராஜா, என் மனுஷங்க என்னுடைய மக்கள் பயந்து நடுங்குறாங்க, யாரை தேடினேன், அந்த பலியை செலுத்தும் போது நான் யாரை தேடுறேன், சாமுவேலியா, கர்த்தரை தானே தேடினேன். இவங்கெல்லாம் பயப்படும் போது அடுத்த வசனம் படிங்க. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி, நான் இன்னும் எல்லாம் சேர்ந்து படிங்க, நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை விண்ணப்பம் பண்ணாதனாலே என்னும் எண்ணி துணிந்து செலுத்தினேன். சவுல் நல்லவரா கெட்டவர்? நான் நல்லவர்னு சொல்றேன், ஒரு விதத்துல நல்லவர். ஏன், மக்களுக்காக ஆண்டவரை தேடுறாரு. போர் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் வந்துட்டானுங்க, ஏத்தாப்புல பக்கத்தருக்கு வந்துட்டானுங்க, இன்னும் ஆண்டவரை தேடலையே. நேரம் சர்ச்சுக்கு போ, ஆழத்துல உட்காரு, முட்டிக்கால் போடு, பலியை செலுத்து. இப்போ நல்லவர் தானே சவுல். இம்பார்ட்டண்டான ஒரு வார்த்தை, எல்லா நல்ல எண்ணங்களும் ஆண்டவருடைய எண்ணங்கள் இல்லை. புரியுதா நான் சொன்னது? நல்ல எண்ணங்கள் ஆண்டவருடைய எண்ணங்களாக மாறாது. இது நான் ஒரு தனி டாபிக்காகவே வச்சிருக்கேன். நான் முன்னாடி இன்னொரு இடத்துல பேசியிருக்கேன். அது நிறையா சம்பவங்கள் இந்த மாதிரி உண்டு. இது ஒரு சம்பவம். இது வந்து வெயிட் பண்ணாத ஒரு சம்பவம்.
சவுல் நினைச்சது நல்லதுதான். என்னது? ஆண்டவரை தேடணும், பலியை செலுத்தணும், மக்கள் பயப்படுறாங்க, ஆண்டவர்கிட்ட போகணும், நல்லதுதான். ஆனா அவர் வெயிட் பண்ணாதது தான் அவர் பண்ண தவறு. அந்த அந்த கட்டளையே அவர் முழுசா கீழ்ப்படியல. ஸோ நம்ம என்ன பண்றோம்? பாவத்திலேருந்துலாம் வெளியே வந்தாச்சு, நல்லா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கட்டளைகளை ஃபுல்லாக சில பேர் தெரியுமா பண்ணுவாங்க? வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. என்னது சொல்லுங்க? அந்த பொண்ணு பாவம், என்னோட காலேஜ் பொண்ணு தான், அவளுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நான் இல்லைன்னா அவளுக்கு யாரு? ஒன்று என்ன பண்ணுறாங்க? லவ் பண்ணுறாங்க. அந்த பையன் யோசிச்சது நல்லதா கெட்டதா? சரி, அந்த பொண்ணு பாவங்க, அவங்க அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. சொல்லுங்க, நல்லதா கெட்டதா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆயிருக்கும், ஆஃபீஸில் இன்னொருத்தி வருவா, அவங்க புலம்புவாங்க. அவங்க புலம்புனாங்க, அவங்க சொன்னதை நான் கேட்டேன், அவங்கள நான் வந்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லதா கெட்டதா? யோசனை நல்ல யோசனை, பாவம் அந்த பொண்ணு. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா மாற்றிக்கொள்ளுங்க. நல்ல காரியங்கள் எல்லாமே ஆண்டவருடைய காரியங்கள் இல்லை. அந்த பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுக்கணும்னா ஆண்டவர்கிட்ட ஜெபி. ஆண்டவர் ஓகே சொல்லி ஆண்டவருடைய சித்தமா இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணு. ஏற்கனவே கல்யாணம் ஆகணும் போது பைபிள் என்ன போட்டிருக்கு? ஆதியாகமம் 2ல் ஒரு ஆணுக்கு ஏற்கனவே பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டியை கேடாது. Not all good thoughts are God thoughts. நிறைய பேர் இது தெரியாம என்ன பண்றோம்? நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு அகைன்ஸ்டா பண்ணுவோம். பேதுரு, இது என்னுடைய இன்னொரு மெசேஜ், நான் வேற மெசேஜ்குள்ள போயிட்டு இருக்கேன். பேதுரு என்ன பண்ணாரு? சிலுவையில் ஆண்டவர் நான் வந்து இறந்து போவேன்னு சொல்லும் போது நான் வந்து விடமாட்டேன். பேதுரு யோசித்தது நல்லதா கெட்டதா? என்ன ஆண்டவர், ஐ லவ் யூ காட், உங்களுக்கு எப்படி கஷ்டம் நடக்கணும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? அப்பாலே. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு இன்னொரு 3 நாள் இருக்குது, மேபி இன்னொரு நாள் உங்கள்கிட்ட பேசுறேன். ஸோ நாட் ஆல் குட் தாட்ஸ் ஆர் காட் தாட்ஸ். எல்லா நல்ல காரியங்களும் ஆண்டவருடைய காரியங்கள் அல்ல. ஸோ தொடர்ந்து அது படிச்சிங்க அப்படின்னா 13ஆம் வசனத்தில் சாமுவேல் என்ன சொல்லியிருப்பார்? சவுலை பார்த்து நல்ல ஒரு வார்த்தை, புத்தி, உன் புத்தி பாசமா இருந்துச்சு, மக்கள் மேல பாசமா இருந்துச்சு, ஆண்டவரை தேடணும்னு இருந்துச்சு. ஆனா அது ஆக்சுவலா என்னது? புத்தீனம், ஃபூல் மாதிரி, இடியட் மாதிரி. புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை. ஸோ உங்க தாட்ஸ்னால கட்டளைகளை மிஸ் பண்றீங்களான்னு பாருங்க. புரியுதா நான் பேசுறது? இருக்கீங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 14ஆம் வசனத்தில் இப்போதே உம்முடைய ராஜ்ய நிலைத்து நிற்காது. கர்த்தர் படிங்க 14ஆம் வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். அப்போ அந்த யார்? அந்த இன்னொரு மனுஷனுக்கு ஏற்ற இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் யாரு? தாவீது. சோ இந்த நேரத்துல இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த கோத்திரம் பென்யாமினா இருக்கா, பென்னோனியா இருக்கா? பென்னோனி. ஏன்? ஆண்டவருக்கு கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு கோத்திரமாக மாறினார்கள். 2-3 அதிகாரத்துல பென்யாமின் திருப்பியும் பென் ஒனி ஆயிட்டு. ஸோ இப்போ தாவீது ராஜாவாக அடுத்தது என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாமுவேல் என்ன பண்ணுவார்? அவருக்கு வீட்டுக்கு போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். 1 சாமுவேல் 23. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். யாரு சொல்றா இத? சவுல் நினைச்சுக்கிறாரு. சவுல் என்ன பண்றாருன்னா போய் தாவீதை என்ன பண்றாரு? தேடி தேடி அழிக்கணும், கொல்லணும்னு சொல்லி போயிட்டு இருக்க நேரத்துல தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் சொன்னது யாரு? அப்போ சவுல் வந்து என்ன பண்றாரு? இஷ்டத்துக்கு தேவன் என்னோட கூட இருக்கிறார், தேவன் வந்து அவருடைய சித்தம் வாழ்க்கையில் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இதுல என்ன கத்துப்பீங்க? தேவன் 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 சொல்லாதீங்க, தேவன் இருதயத்துல இருக்காரான்னு
பாருங்க. நிறைய பேர் ஊரில் வந்து நிறைய பேர் சொல்லலாம், கல் உபதேசங்கள் உண்டு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தேவன்கிட்ட பேசுகிறார், தேவன் இதை சொன்னார் அதை சொன்னார். உண்மையாக கடவுள் அவங்கள்ட்ட இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ இங்கே என்ன ஆகுது, தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு சவுல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சவுலுக்கு நல்லாவே தெரியும் அடுத்த ராஜா யாரு. 14ஆம் வசனம், சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் ஆனா ஒப்பு கொடுக்கல. ஏன்னா அடுத்த ராஜா யாரு, தாவீது. அப்படியே கீழே 21க்கு வந்து படிங்க. இன்னொரு அதை மாறி மாறி ஓடுறாங்க. இன்னொரு இடத்துல சில பேர், சில மனுஷர்கள் என்ன பண்றாங்க, தாவீதுக்கு துரோகம் செஞ்சுட்டு சவுல் கிட்ட போயிட்டு இவன் ஏன் ஊர்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி என்ன பண்றாங்க, காட்டு கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல என்ன சொல்றாரு, 21ஆம் வசனம், அதற்கு சவுல், நீங்கள் என் மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. கர்த்தரால், கர்த்தர் கர்த்தர் வாயில வர்றது எல்லாமே என்னது, ஆனா அங்க கர்த்தர் இருந்தாரா சவுல் கிட்ட? இல்ல. பென் ஒனியாக இருந்த நேரத்துல கர்த்தர் சவுல் கிட்ட இல்லை. பென்யாமினா இருந்த போது இருந்தார். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, சவுல் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரா? சவுலுடைய பையன் அடுத்த சம்பவம் யாரு, சவுலுடைய பையன் பேர் என்ன, யோனத்தான். யோனத்தானும் தாவீதும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். யோனத்தான் என்ன பண்றாரு, 16ஆம் வசனத்துல, அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, தேவனுக்குள் அவன் கையை. அப்போ யோனத்தான்குள்ள யாரு இருந்தா, யோனத்தான் அவங்க அப்பா சவுல் வந்து பென்னொனியா கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனா யோனத்தான்குள்ள என்ன இருந்துச்சு, தேவனுடைய ஆவி இருந்துச்சு நான் நம்புறேன். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, தாவீது இடத்துல போய் தேவனுக்குள் அவன், தேவனுக்குள் ஃபெலோஷிப் சர்ச். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னா ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கணும்னா தேவனுக்குள். தொடர்ந்து படிங்க. தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி ஸ்ட்ரென்தன் பண்ணி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. அந்த கை விரோதியா இருக்கலாம், அழிக்க வந்திருக்கலாம். ஆனா நான் என்ன பண்றேன், தேவனுடைய சமூகத்துல உனக்கு கை கொடுக்கிறேன். படிங்க. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். ராமேன் சொல்லுங்க. நான் உனக்கு. பழைய ஏற்பாடுல பென்யாமின் கோத்திரம் தான் முதல் ராஜாவா வந்துச்சு. பென்னொனியா கீழே போயிட்டாங்க. ஆனா யாருக்கு மாறுச்சு அந்த இது, அந்த ராஜ்யம் யூதா கோத்திரத்துக்கு மாறுச்சு. யூதா கோத்திரத்திற்கு மாறும்போது அந்த பையன் என்ன சொல்றான், அந்த தம்பி, அந்த மகன் என்ன சொல்றான், யோனத்தான் என்ன சொல்றான், உனக்கு நான் என்ன பண்ணுவேன், ரெண்டாவதா இருப்பேன். ரைட் ஹேண்டா யார சொல்லுவாங்க, துணையா இருக்கிறவங்க தான் ரைட் ஹேண்ட். நான் ராஜா இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், ராஜ்யம் உனக்கு போயிடுச்சு, நான் உனக்கு ரைட் ஹேண்டா எப்பயுமே ஒரு தூணாக இருப்பேன். ஸோ தம்பி, அந்த பையனா இருக்கிற யோனத்தான் பென்யாமினாக இருந்தான். அந்த பென்யாமின் கோத்திரம் ராஜ்யம் பறிக்கப்பட்டது, பென்னொனியா மாறினாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, போர்ல யோனத்தானும் இறந்து போயிட்டான். பட் அவனுடைய நோக்கம் எண்ணங்கள்லாம் பென்யாமின் மாதிரி. பென்யாமின் அர்த்தம் என்ன மறந்துடக்கூடாது நீங்க, ரைட் ஹேண்ட், வலதுகரமா இருக்கிறான். ஸோ இருக்கிறான் தான் வாக்கு கொடுத்தான், பட் இறந்து போயிட்டான். ராஜ்யம் ரெண்டா பிரியுது. ராஜ்யத்தில் வந்து தவறுகள் நடக்க ஆரம்பிக்குது. வெளிநாட்டு ராஜாக்கள் வந்து மக்களை, நேபுகாத்நேசார், தானியேல், உங்க எல்லாருமே தெரியும் வரலாறு. அதோட முடிஞ்சா பென்யாமின்? பழைய ஏற்பாட்டில் இன்னொரு சம்பவம் இருக்குது பென்யாமினை வச்சு. இவ்வளோ நடந்தும் ஒரு ராஜாத்தி எஸ்தர் எந்த கோத்திரம், பென்யாமின் கோத்திரம். மறுபடியும் ஆண்டவருடைய கிருபை இருந்ததுனால பென்யாமின் கோத்திரத்துல இந்த வாட்டி என்ன, மனுஷன் எடுக்காம மனுஷில இருந்து ஒரு ஸ்திரீ எலும்ப பண்ணப்பட்டு அந்த யூதர்களை வந்து என்ன பண்ணார், யார் காப்பாற்றினார், கடவுள் காப்பாற்றினார். பென்யாமின் கோத்திரத்தை வைத்து, அப்ப அந்த கோத்திரம் பாருங்க, ஒரு மேல ஒரு கீழே. ஸோ எஸ்தர் ராஜாத்தி பென்யாமினாக ஆண்டவருக்கு ரைட் ஹேண்டாக இருந்து
அவங்க தைரியம். எஸ்தர் ராஜாத்தியை பற்றி பார்க்கும்போது என்னது தைரியம். அவங்க தைரியமாக போய் என்ன பண்ணாங்க, ராஜா முன்னாடி நின்று பேசினாங்க. அதான் நம்ம வந்து எஸ்தரில் பார்ப்போம். மறுபடியும் அந்த கோத்திரம் பென்யாமினாக என்ன பண்ணுச்சு, மேலே வந்துச்சு, தூக்கி வைக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு டன். புதிய ஏற்பாடில் யார் பென்யாமின்? அதே சவுல் என்கிற பவுல். ஸோ புதிய ஏற்பாடில் என்னாச்சு உங்களுக்கே தெரியும். புதிய ஏற்பாடில் நம்ம படிக்கிற பாதி காரியங்கள் யாரோட காரியங்கள்? சவுல். மறுபடியும் ஆண்டவர் பென்யாமின் கோத்திரத்தை என்ன பண்ணாரு, அதில் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து உங்களுக்கும் எங்களுக்கும் நற்செய்தியை சொல்றதுக்கு பவுலை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் வைத்தார். ஸோ இதில் நீங்கள் என்ன கற்றுக்கலாம்? ஸோ பவுலும் பாருங்க, சவுலா இருக்கும் போது என்ன பண்ணாரு, நான் சொல்றது புதிய ஏற்பாடு. சவுல் என்ன பண்றாரு, ஆண்டவரை ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னே தெரியாம கிறிஸ்துவர்களை, ஆனால் உனக்கு தெரியுமா சவுல் நல்லவரா கெட்டவரா? புதிய ஏற்பாடு சவுல் நல்லவர். ஏன்? அவருடைய கடவுள், அதாவது யெகோவா தேவன் தான், ஏசப்பா தெரியாதனால அவருடைய கடவுளுக்கு ஏன் 10 ஏற்பாடுல 10 கட்டளைகள் என்ன இருக்குது? முதல் கட்டளை என்ன? அதுதான் அவர் பண்ணாரு. தேவனாய கர்த்தர் யாரு? யெகோவா தேவன். ஏன் முன்னாடி ஏசப்பான்னு வந்து சொல்ற? அப்ப என்ன பண்றாரு? மறுபடியும் அவர் எண்ணம் என்னது? நல்ல எண்ணம் தான். அந்த நல்ல எண்ணத்துல தான் அவர் கிறிஸ்துவர்களை நற்செய்தி தெரியாதனால அடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா நல்ல எண்ணங்கள் எல்லாம் கடவுளுடைய எண்ணங்கள். ஏன் தமஸ்கு போயிட்டு இருக்கும் போது என்ன பண்றாரு கடவுள்? ஏசப்பா என்ன பண்றாரு, நீ அடிக்கிறது என்னதான். அப்புறம் இவன் மன திரும்பி எத்தனை லெட்டரு, திமுத்தேயு கொன்னு, தீத்து கொன்னு, இது அது அதுன்னு சொல்லி எஃபெசியர் கொன்னு, இது கொன்னுன்னு அவ்வளோ சபைகளை கட்டினது யாரு? சவுல் இல்லை, பவுலா மாறிய மனிதர். ஸோ பென்யாமின் கோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு கேட்கறது, பென் ஒனியா இருப்பீங்களா, பென்யாமினா இருப்பீங்களா அப்படின்னு சத்தமா சொல்ல மாட்டீங்களே. பென்யாமின். பென் ஒனிக்கு என்ன அர்த்தம்? கஷ்டத்துல இருக்கிற, கஷ்டத்து நேரத்துல பிறந்த பையன். ஆனா பென்யாமினுக்கு என்ன அர்த்தம்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு ரைட் ஹேண்டா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? கண்களை மூடலாமா? கண்களை மூடலாம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நிறைய பேரை கொடுத்து நாங்கள் பார்த்தோம். அந்த கிபியா என்ற பட்டணத்தில் அந்த கோத்திரம் அவங்க வந்து பென்னொனியா மாறினாங்க, தப்பை செஞ்சாங்க, அழிக்கப்பட்டாங்க. மறுபடியும் உங்களுடைய கிருபையால் சவுலை நீங்கள் ஏற்படுத்தினீங்க. பென்யாமினா அந்த கோத்திரத்தை மறுபடியும் வலதுகரமாக நீங்கள் மாற்றினீங்க. சவுல் மறுபடியும் விழுந்தார், பென்னொனியா மாறிட்டு. ஆனால் எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு மறுபடியும் அந்த கோத்திரத்தை ஒரு பென்யாமினா உங்களுக்கு ஒரு வலதுகரமாக நீங்கள் மாற்றினீங்க. புதிய ஏற்பாடுலையும் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக உமக்கு நல்லது செய்த சவுலாகிய பவுலாக நீங்கள் வைத்தீங்க. எங்களுக்கு இன்னை வரைக்கும் அவர் எழுதின லெட்டர் தான் எங்களுக்கு நிறையா உதவி செய்து உம்முடைய 2ஆம் வருகைக்கு பென்யாமினா நாங்கள் இருக்கிறதுக்கு, உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619.